ஓம் சாய்ராம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு மிராக்கல். அதாவது இந்த மாதிரி ஒரு மிராக்கல் லைஃப் மிராக்கல் எனக்கும் நடந்திருக்கு. ஆனா அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு ரொம்ப அழகான மிராக்கல் மலேசியாவை சேர்ந்த தீபா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நடந்திருக்கு. அவங்க ஜெயாவாகி அம்மாவுடைய புக் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தை அவங்க வாங்கி படிக்கிறாங்க. அந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஒரு மேஜிக் நடக்குது. பாபா ஒரு மேஜிக் செய்யறாரு. அது என்ன மேஜிக் அப்படிங்கறத மாதிரியான அழகான எக்ஸலண்டான இதுவரைக்கும் இந்த மாதிரி பார்க்காத ஒரு சூப்பரான மிராக்கலை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ எக்ஸலண்டா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. சோ தீபா இவங்க மலேசியாவை சேர்ந்தவங்க, ஒர்க்கிங் உமன். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. சோ வேலைக்கு போறவங்க. இவங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபாவை நம்ம சேனல் பார்த்துதான் நான் ரொம்பவுமே பாபாவை நெருங்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. அதாவது பாபாவை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம சேனலை பாத்திருக்காங்க. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னுமே பாபா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் நானு. அப்ப அதுக்கப்புறம் எனக்கு பாபா கிட்ட இருந்து நிறைய மிராக்கிள்ஸ் என் லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சது. அதுல ஒரு முக்கியமான மிராக்கிள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயாவாகி அம்மாவோடைய இந்த பாபா இன்னும் வாழ்கிறார் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம். நான் சேனல் தொடங்கின போது ஜெயாவாகி அம்மாவுடைய இந்த புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த புத்தகத்துல நிறைய லீலைகள் இருக்கு, நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கு, அற்புதம் இருக்கு. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு பாரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நிறைய எக்கச்சக்கமான பேர் நீங்க வாங்கியிருக்கீங்க, புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, எனக்கு அப்டேட் கூட பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அந்த லிஸ்ட்ல இவங்க ரீசெண்டா நம்ம சேனல்ல பாத்திருக்காங்க. இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹோல் 2 இயர்ஸா அவங்க இந்த புத்தகத்தை வாங்கணும் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்களால வாங்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க தீபா. சோ அமேசான்ல ஆகட்டும், மத்த ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், இவங்க பாக்குற எந்த ஒரு இடத்துலயும் இவங்க ஃபர்ஸ்ட் அந்த புத்தகம் தான் தேடி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கல. சோ அவங்களுக்கு அந்த புக்கு எங்கேயுமே அவங்களால வாங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இந்த புக்கை வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே மைண்ட்ல இருந்து நான் எடுத்துட்டேன். சரி வேண்டாம், அது எப்ப நமக்கு சேரணும்னு இருக்கோ அப்ப பாபா நம்ம வீடு தேடி நமக்கு இந்த புக்கை அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அதை நான் கைவிட்டுட்டேன், அந்த முயற்சியை நான் கைவிட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க தீபா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்களுக்கு ஒரு சமயத்துல வீட்டுக்கு ஒரு ஹெல்பர் தேவைப்பட்டிருக்கு, மெய்டு. அப்ப வீட்டுக்கு ஹெல்பர் வேணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவங்க ஒர்க்கிங் உமன், வேலைக்கு போயிட்டு குழந்தையையும் பார்த்துட்டு ஆபீஸும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படிங்கறது எவ்வளவு கஷ்டமான வேலை இல்லையா. சோ ஒரு ஹெல்பர் வேணும் அப்படின்னு தேடுறாங்க. ஹெல்பர் அம்மா இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. தேடுறாங்க. இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க் லோட் அதிகமாகுது, பர்டன் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல இவங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஹெல்பர் கூட இவங்களை விட்டுட்டு, அதாவது அந்த வேலையை விட்டுட்டு அவங்களுடைய ஓன் சொந்த கண்ட்ரிக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களும் போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப வேலையாமாங்க. நமக்கு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைய பாப்போமா, வீட்டு வேலைய பாப்போமா, ஆபீஸ் வேலைய பாப்போமா, அவங்கள படிக்க வைப்போமா, பாட வைப்போமா, என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பர்டன் ஆகுது அவங்களுக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனா 1.5 வருஷம் அவங்க இந்த போராட்டத்தோடவே கழிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. 1.5 வருஷமா எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம நான் தேடி அலைஞ்சு நான் இப்படி போராட்டத்தோடவே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆபீஸ்க்கு போயிட்டு குழந்தையும் பார்த்துட்டு நானே வீட்டையும் பார்த்துட்டு எல்லாம் நானே பார்த்துக்கிட்டு நான் இருந்த ஒரு கட்டத்துக்கு மேல நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுது, அவங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாகுது, இப்படியே போகுது. சோ திடீர்னு ஒரு நாள் லைஃப் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவங்களுக்கு இவங்க ஒரு கோயில், மலேசியா கோயில்ல இருந்து இவங்களை தேடி ஒரு பிரசாதம் வருது. அது லட்டு. அதாவது சாய்பாபா கோயில்ல இருந்து அந்த கோயில் பூஜாரி இவங்களுக்கு ஒரு லட்டுவை பிரசாதமா அனுப்புறாரு. அதை வாங்கினோடனே இவங்களுக்கு தேடி வருது. அதை தேடி வந்தோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே பாபா ஏதோ நமக்கு ஒரு குட் நியூஸ்
கொடுக்க போறாரு போல. ஒரு விஷயம் நடக்குது, கோயில் பாபா கோயில்ல இருந்து பிரசாதம் தேடி வருது அப்படின்னா, இனிப்பு அதுவும் வருது அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகுது போல அப்படின்னு இவங்க காத்திருக்காங்க. இந்த சமயத்துல இவங்க வந்து இந்த ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன், நான் வந்து ஆள் தேடிக்கிட்டு இருந்தேன், ஹெல்ப்பர் அம்மா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்படி ஹெல்ப்பர் அம்மா தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு பாயிண்ட்ல கூட அவங்க வந்து சத்சரிதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து சத்சரிதம் வந்து நான் பாராயணம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா. சோ இந்த குட் நியூஸ், இந்த திடீர்னு இந்த சத்சரிதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பாயிண்ட்ல தான் திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க சாய்பாபா கோயில்ல இருந்து, இவங்க ஊர் பாபா கோயில்ல இருந்து வந்து பிரசாதம் இவங்களை தேடி வருது. அதுவும் லட்டு, ஒரு இனிப்பு லட்டு வந்து இவங்க வீடு தேடி பிரசாதமா வரும்போது இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே பாபா ஏதாவது ஒரு குட் நியூஸ் நமக்கு தரப்போறாரு போல அப்படின்னு இவங்க வந்து காத்திருக்காங்க. சரியா இவங்க காத்திருந்த அந்த நேரம் மாதிரியே காத்திருந்த மாதிரியே இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாபாவுடைய டிவோட்டி அவங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க. என்னன்னா, பாபா இன்னும் வாழ்கிறார் அப்படிங்கிற அந்த புக் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு உங்களுக்கு அந்த நியூஸ் படிச்சோடனே பயங்கர சந்தோஷமாகுது. ஏன்னா 2 வருஷமா இந்த புக்கை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு வாங்க முடியல அப்படிங்கிற போது இது அவைலபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக அந்த புக்கை ஆர்டர் போடுறாங்க, வாங்குறாங்க. சரியா அந்த புக்கு வியாழக்கிழமை இவங்க வீடு தேடி வருது. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அந்த புக்கை பார்த்த உடனே எனக்கு சத்சரிதம் மாதிரி தான் தெரிஞ்சுது, இட்ஸ் லைக் அ சத்சரிதம் அப்படிங்கிறாங்க. அந்த புக்கை வெளியிடும் போது ஜெயாவகி அம்மாவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது சத்சரிதம் பார்ட் 2 கூட நீங்க எடுத்துக்கலாம், அது பாகம் 1, இது வந்து பாகம் 2 கூட நீங்க இதை நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து முழுக்க பாபாவுடைய ஆசீர்வாதத்தால நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் சொல்றாங்க, அந்த புக் வந்து எனக்கு பார்க்கும்போது சத்சரிதம் மாதிரியே தோணுச்சு, நான் அடுத்த நாள் வியாழக்கிழமை விட்டு வெள்ளிக்கிழமை ராத்திரி இந்த புக்கை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்றேன். இந்த புக்ல வந்து நான் படிக்கும் போது அதுல ஒரு சாப்டர் வருது. அந்த சாப்டர் ஒரு மிராக்கிள் இருக்கு. அதாவது இந்த புக் எப்படின்னு நான் சொல்றேன், ஒவ்வொரு சாப்டர்ல நம்ம சத்சரிதம் படிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்ல ஒருத்தவங்களை பத்தி எடுத்திருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டோரிய. இப்ப நான் வந்து எப்படி சேனல்ல வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டு ரம்யா அப்படின்னா ரம்யாவோட மிராக்கிள்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த புக்ல வந்து ஒருத்தவங்களுடைய இவங்களுக்கு தெரிஞ்ச இவங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களுடைய மிராக்கிளை எடுத்து அந்த சாப்டர் ஃபுல்லா அவங்க லைஃப்ல நடந்ததையெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த புக் படிக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு சாப்டர் வருது. அந்த சாப்டர்ல வந்து லலிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. லலிதா அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து எப்படி அப்படின்னா, இது எல்லாமே உண்மையாலுமே நடந்த மிராக்கிள்ஸ் தான் அவங்க கலெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த சாப்டர்ல வந்து என்ன வருது அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லலிதா அப்படிங்கிற அந்த சாப்டர்ல லலிதாவுடைய கேரக்டர் பத்தி நான் அவங்க லைஃப பத்தி நான் சொல்றேன். லலிதா அப்படின்னு ஒரு லேடி வந்து ஷீர்டியில இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வறுமை, வேலையே இருக்காது, என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில ஹோட்டல்ல வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலைக்கு தான் அவங்க போவாங்க. ஆனா அந்த எச்ச பாத்திரத்தை கழுவுறதுல அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. விருப்பம் இல்லாம அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேற ஒரு வேலை தேவைப்படும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் காக்கடா ஆரத்தி அட்டன் பண்ணுவாங்க. ஷீர்டிலேயே இருக்கிறவங்க தான் டெய்லியும் பாபாவை போய் பார்ப்பாங்க, டெய்லியும் காக்கடா ஆரத்தி அட்டன் பண்ணுவாங்க. போய் பாபாவை பார்த்துட்டு அழுவாங்க, எனக்கு ஒரு நல்ல மரியாதையான வேலையை தேடி கொடுங்க பாபா, எனக்கு ஒரு நல்ல வேலையை தேடி கொடுங்க, மதிப்பான வேலையை கொடுங்க பாபான்னு சொல்லி அழுவாங்க. அப்படி அனுதினமும் அவங்க போயிட்டு இருந்த போது ஒரு நாள் பாபா இறங்கி வருவார். ஒருத்தர் வயசான ரூபத்துல வந்து பணம் கொடுத்து, இந்த பணத்தை உபயோகிச்சு எனக்கு பிரசாதம் செஞ்சு, எனக்குன்னு சொல்ல மாட்டாரு, இந்த பணத்தை உபயோகிச்சு நீ பிரசாதம் செஞ்சு துவாரகாமாய் வாசல்ல இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த காசை சந்தோஷமா வாங்கிக்கிட்ட லலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசை எடுத்துட்டு போய் தனக்கு அந்த காசுல என்ன வருமோ, அவளாகோ சுண்டலோ அந்த மாதிரி சில பொருட்களை எல்லாம் வாங்குவாங்க. பத்தாததுக்கு இவங்களுடைய பேக்ல இருக்கிற காசையெல்லாம் எடுத்து, இவங்க கிட்டயே காசு இருக்காது, ஆனா அங்கங்க வீட்டுல இருக்கிற சிதறி கிடைக்கிற காசையெல்லாம் ஒன்னும் சேர்த்து அவங்க வந்து பொருட்களை எல்லாம் வாங்கி தாளிச்சு பிரசாதம் செஞ்சு சமைச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுவாங்க, ஜனங்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. அப்படியே அது வந்து ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பிசினஸா மாற ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னா, யாருக்கு ஏதாவது துவாரகாமாயில பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதுங்கிறது பல பக்தர்களுடைய ஆசையா இருக்கும்.
அப்ப லலிதாவை நீங்க கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட், குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க. பிரசாதம் வந்து செஞ்சு கொண்டு வந்து நம்ம கையில கொடுப்பாங்க. நம்ம வந்து அங்க நின்னு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். இல்ல அவங்களே கூட நம்ம பேர் சொல்லி ஜனங்களுக்கு பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மரியாதையான வேலையை வந்து பாபா அவங்க லலிதாவுக்கு தேடி கொடுத்திருப்பாரு. அன்னையில இருந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் விட்டுட்டு இதையே முழு நேர வேலையா செய்வாங்க. ஜெயாவாகி அம்மா கூட லலிதா கிட்ட தான் ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி போன் போட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வர்றேன், எனக்கு வந்து பிரசாதம் செஞ்சு வை, இத்தனை கிலோ பிரசாதம் செஞ்சு வை அப்படின்னு சொன்னா ரெடியா வச்சு துவாரகாமாய்க்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி நான் வந்து ஒரு நாள் லலிதாவுக்கு போன் பண்ணி நான் கேட்கும் போது ஆர்டர் போட்டுடலாம், நான் ஷீரடி வர போறேன் லலிதா, எனக்கு வந்து நீ இந்த பிரசாதம் எல்லாம் செஞ்சு வை, கேசரி செஞ்சு வை அப்படின்னு என்னமோ சொல்லலாம் அப்படின்னு அவங்க கான்டாக்ட் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிய வரும். லலிதா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு. எப்படின்னா லலிதாவும் லலிதாவோட ஹஸ்பண்ட் 2 பேருமே ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த சாப்டர்ல இந்த லலிதா அப்படிங்கிற இந்த வேலை செய்யற இந்த பெண்மணி, இந்த சாப்டர் வந்து ரொம்ப மனசு வந்து வலிக்குங்க, ரொம்ப மனசு வலிக்கும் இதை படிக்கும் போது. அதாவது பாபாவுடைய முழு ஆசிர்வாதத்தோட ஒரு அருமையான ஒரு தொழில், பாபாவே இறங்கி வந்து காசு கொடுத்து இந்த தொழில் தொடங்கி நீ மரியாதையா வாழு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து ஆயுசு இருக்காது. அது வந்து ஜெயாவாகி அம்மாவுக்கே ரொம்ப வலிக்கும். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, என்ன மனித வாழ்க்கை இது அப்படின்னு வந்து ஜெயாவாகி அம்மாவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அட்லாஸ்ட் எங்க வந்து முடியும் அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது தான். இத்தனை வருடமா அவங்க வந்து சேவை செஞ்சிருப்பாங்க, பாபாவுக்கு போய் காக்கடாரத்தி அட்டன் பண்ணிருப்பாங்க, துவாரகாமாயிலேயே பிரசாதம் செஞ்சு கிடைச்சிருந்தாலும் அவங்களுடைய விதிப்படி அவங்க அப்படிதான் போகணும்னு இருந்திருக்கு. அதன் நசப்பான உண்மையை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த சாப்டர் வந்து முடிச்சிருப்பாங்க ஜெயாவாகி அம்மா. இது நான் வந்து இந்த சாப்டர் நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உள்ள இருக்கிற விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனாலதான். சோ நம்ம வந்து திரும்ப விஷயத்துக்கு வரலாம். என்னன்னா இந்த சாப்டரை வந்து தீபா படிக்கிறாங்க. அதை படிச்சோன்னே இவங்க மனசு பாரமாகுது. எல்லாருக்குமே இந்த சாப்டர் படிச்சா பாரமாகும். அந்த புக்ல ஒரு கதையும் நீங்க படிச்சீங்கன்னா மனசு பாரமாகும். உண்மையாலுமே அப்படி வழிகளை எல்லாம் மனுஷங்க வந்து கடந்து வந்திருப்பாங்க. நமக்கு இருக்கிற ஒரு வழியே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இவங்களுக்கும் தீபாவுக்கும் அந்த மிராக்கல் படிக்கிறாங்க. படிச்சோடனே அவங்களுக்கு ராத்திரி எல்லாம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. லலிதாவை பத்தியே யோசிக்கிறாங்க. லலிதாக்கு வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, எப்படி அப்படின்னு அந்த லலிதா அப்படிங்கிற அந்த பெயர் மட்டும் இவங்க மனசுல பதிஞ்சு அதை பத்தியே இந்த படிச்ச அந்த சாப்டர் பத்தியே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இது போயிட்டு இருந்த கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு வந்து மெய்ட் ஏஜென்ட், மலேசியால வெளிநாட்டுல எல்லாம் வந்து இந்த மெய்டு ஹெல்பர்ஸ்க்குனே ஒரு ஏஜென்சி இருக்கும். அந்த ஏஜென்சில இருந்து இவங்களுக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி ஒரு ஹெல்பர் வந்து அவைலபிளா இருக்காங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெல்பர் தான் இந்தியால இருந்து தான் வந்திருக்காங்க, நீங்க வேணா அவங்கள உங்க வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், ஒரு 2 வாரம் நீங்க அவங்கள வீட்டுல வச்சிருந்து பாருங்க, அவங்க வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டும் அந்த 2 வாரத்துக்கான சம்பளத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுத்தா போதும், முழு அமௌண்ட் எல்லாம் நீங்க தர வேண்டியது இல்ல, நீங்க வேலைக்கு வச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க வந்து சம்பளம் கொடுங்க, அதுவும் 2 வாரம் சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், நீங்க அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்பர் அம்மாவுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் போதுதான் அவங்க சொல்றாங்க அந்த பொண்ணு பெயர் லலிதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அப்பதான் அவங்க 2 நாள் முன்னாடி லலிதா அப்படிங்கிற பேர்ல வேலை செய்யற ஒரு பெண்மணி அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய சாப்டரை அவங்க படிச்சிருப்பாங்க. அதுல அந்த லலிதாங்கிற பெயர் மட்டும்தான் இவங்களுக்கு பதிஞ்சிருக்கும், மனசுல ரொம்ப பதிஞ்சிருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா உடனே இவங்களுக்கு போன் வருது, மெய்ட் ஏஜென்சில இருந்து போன் வருது, நாங்க உங்களுக்கு ஹெல்பரை அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹெல்பருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா லலிதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க பாபாவுடைய வேலைதான் அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஊர்ஜிதமா புரியுது. ஏன்னா இந்த ஒரு ஹெல்பரை எனக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக தான் பாபா முதல்ல இந்த புத்தகம் மூலியமா எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, அதனாலதான் இவ்வளவு நாளா எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க தீபா. எவ்வளவு ஒரு அழகான விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க.
இந்த புக் வந்து ஒரு மேஜிக்கல் புக் அப்படின்னு சொல்றாங்க தீபா. அது உண்மை, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த புக்கே வந்து ஒரு மேஜிக்கலான புக். ஸோ எனக்கு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஹெல்ப்பர் எனக்கு தேடி கிடைக்கிறாங்க. ஹெல்ப்பருடைய பெயர் இதுதான், இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பர் தான் உன் வீடு தேடி வர போறாங்க அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் பாபா எனக்கு வந்து இந்த புத்தகத்தையே வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி தீபா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லலிதா அப்படிங்கிற அந்த ஹெல்ப்பர் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு அவங்க வேலை பிடிச்சிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷமாவே அவங்க தான் அவங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தீபா வந்து சொல்லி முடிக்கிறாங்க இந்த மிராக்கிள. எனக்கு இந்த புத்தகம் ஒரு மேஜிக்கல் புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க தீபா. இந்த புத்தகத்தை நான் என் ஹேண்ட்பேக்குள்ளேயே வச்சிருப்பேன், எங்க போனாலும் எடுத்துட்டு போவேன், எடுத்துட்டு வருவேன். என்னுடைய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய இக்கட்டான இன்னல்களை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது இந்த புத்தகம் கையில இருந்தா ஒரு மாதிரி மன தைரியமா இருக்கு, ரொம்ப தெம்பா இருக்கு. இது எனக்கு தைரியத்தை கொடுக்குது, அதனால நான் இதை ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே வார்த்தையை தான் நானும் என்னுடைய வீடியோல சொல்லியிருப்பேன். என்னுடைய ஹேண்ட்பேக்ல எப்பயுமே இந்த புத்தகம் இருக்கும். என்னுடைய கார்ல முன்னாடி ஃப்ரண்ட்லயே டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் இருக்கும். நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எங்க டிராவல் பண்ணி போனாலும் இந்த புத்தகத்தை என் கையில எடுத்துக்குவேன். ஏன்னா இந்த புத்தகம் என் கையில இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி தெம்பா இருக்கும். அதுதான் தீபாவும் ஃபீல் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க இந்த மிராக்கிளை கேட்கும் போது எவ்வளவு ஒரு அழகான விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஹெல்ப்பர் அம்மா உன் வீடு தேடி வர போறாங்க. அந்த ஹெல்ப்பர் அம்மாவுடைய பெயர் லலிதா தான் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகவே இவ்வளோ பெரிய லீலைய செஞ்சு ஒரு புத்தகத்தை அனுப்பி அதை படிக்க வச்சு அந்த பெயரை மனசுல பதிய வச்சு அது ஒரு மாதிரி மனசை உறுத்தி கடைசியில 1.5-2 வருஷமா இவங்க வேண்டிக்கிட்டு இருந்த அந்த வேண்டுதல் ஒரு முடிவுக்கு வருது, நிறைவேறுது. இத்தனை லீலைகளை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து உணர்றாங்க இது முற்றிலும் பாபாவுடைய லீலை, அற்புதம் அப்படின்னு. இதே மாதிரி தீபாவுக்கு நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் எனக்கும் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னங்கறத நம்ம பின்னாடி வரும்போது நம்ம கட்டாயமா பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த சூப்பரான மிராக்கிள் அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நீங்க இந்த புக்கை வாங்கி படிக்கலைன்னா கண்டிப்பா நிச்சயமா இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கு அவ்வளவு பாடங்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த புத்தகத்துல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற வழி, நம்ம கடந்து வர்ற பாதை ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அமேசான்ல கிடைக்குது, ஷாப்ஸில கிடைக்குது. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எங்க புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உடனடியா யோசிக்காம வாங்கி படிங்க. அப்பதான் பாபாவுடைய அற்புதங்களை எல்லாம் உங்களால நல்லபடியா உணர முடியும். வாழ்க்கை நான் என்ன அப்படிங்கறதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.